ஜூலை மாதம் அதிமுகவின் சார்பாக ராஜ்யசபா எம்பி ஆகப்போவது சைதை துரைசாமியா, தமிழ் மகன் உசேனா, தடா பெரியசாமியா? பொறுத்திருந்து பார்ப்போம். பாராளுமன்ற மேல்சபை எனப்படும் மாநிலங்களவையில் 250 எம்பிக்கள் உள்ளனர். இவர்களில் 12 பேர் நியமன எம்பிக்கள் ஆவார்கள். மற்ற எம்பிக்கள் மாநிலங்கள் எம்எல்ஏக்கள் மூலம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஒவ்வொரு மாநிலத்தின் மக்கள் தொகை மற்றும் பரப்பளவின் அடிப்படையை கொண்டு மாநிலங்களவையில் எம்பிக்களின் பிரதிநிதித்துவம் இருக்கும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலிருந்து பாராளுமன்ற மேல்சபையில் 18 எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களது பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். இந்த எம்பிக்கள் பாராளுமன்ற மேல்சபைக்கு சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தற்போது மேல்சபையில் எம்பிக்களாக இருக்கும் 18 எம்பிக்களில் அப்துல்லா, சண்முகம், வில்சன் 3 பேரும் திமுக எம்பிக்கள், வைகோ மதிமுக, அன்புமணி ராமதாஸ் பாமக, சந்திரசேகரன் அதிமுக ஆகிய 6 எம்பிக்களின் பதவிக்காலம் வருகிற ஜூலை மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த 6 எம்பிக்களுக்கு பதிலாக புதிய 6 எம்பிக்களை தேர்வு செய்ய ஜூலை மாதம் ஆணையம் தேர்தலை நடத்தும். அதற்கு இப்போதே மேல்சபை எம்பி தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. தமிழக சட்டசபையில் தற்போது இருக்கும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுக கூட்டணிக்கு 4 எம்பிக்களும் அதிமுக கூட்டணிக்கு 2 எம்பிக்களையும் தேர்வு செய்ய முடியும். ஒரு மேல்சபை எம்பியை தேர்வு செய்ய 34 எம்பிக்கள் வாக்குகள் தேவை என்ற நிலையில் திமுகவுக்கு 4, அதிமுகவுக்கு 2 எம்பிக்கள் உறுதியாக உள்ளது. இந்த நிலையில் திமுகவின் சார்பாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் மேல்சபை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நம்பப்படுகிறது. மற்றவர்களும் இன்னும் முடிவாகவில்லை. இதனை போன்று அதிமுகவின் சார்பாக ராஜ்யசபா எம்பியாக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று எடப்பாடியார் அவர்கள் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார். ராஜ்யசபாவுக்கு தேர்வாக போகும் 2 எம்பிக்களில் யார் என்பதில் மிகவும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த 2 எம்பி பதவிகளுக்கு இப்போதே சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிமுக மூத்த தலைவர் குறிவைத்து காய்களை நகர்த்தி வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் செம்மலை, ஜெயக்குமார் மற்றும் அவரது மகன் ஜெயவர்தனே, அதிமுக அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன், நடிகை விந்தியா, கோகுல இந்திரா, வைகை செல்வன் ஆகியோர் முக்கியமான போட்டியாளர்களாக கூறப்படுகிறது. இப்போதே இவர்கள் தங்கள் விருப்பத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது குறித்து அதிமுக மூத்த தலைவர்களுடன் அடிக்கடி ஆலோசிப்பதாக தெரிய வந்துள்ளது. டெல்லி மேல்சபைக்கு எம்பியை தேர்வு செய்யும் போது அதிமுகவின் எதிர்கால இலக்கை கருத்தில் கொண்டு தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. மனித நேய அறக்கட்டளை துவங்கி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கல்வி உதவி வழங்கி வரும் சைதை துரைசாமி அவர்களை ராஜ்யசபா எம்பி ஆக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேனை மேல்சபை எம்பியாக ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ் மகன் உசேனை தேர்வு செய்தால் இஸ்லாமியர்களின் ஆதரவை பெற இயலும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கருதுவதாக தெரிய வருகிறது. மேலும் அதிமுக 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்வதற்கு பட்டியலின மக்களின் வாக்கு வங்கிதான் காரணம். எனவே சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி ஆதிதிராவிட வகுப்பைச் சேர்ந்த தடா பெரியசாமி அவர்களை பாராளுமன்ற மேல்சபை உறுப்பினராக்க வேண்டும் என்று பல்வேறு தலித் இயக்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. அப்பொழுதுதான் வட மாவட்டத்தில் அதிமுக பெருவெற்றி பெற முடியும் என்று தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார் என்பது பொறுத்திருந்து பார்ப்போம்.